ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது 23/12/2024க்கான கேலாட்டி சார்கிஸையும் பார்த்தலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான கெஸையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 57ன்னு சொல்லியிருக்கு. இந்த 57 அப்படியே டிசம்பர் மாதம் 21ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 57 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து அதே மெத்தடில் நவம்பர் மாதம் 25ஆந்தேதி ஒரு நாள் கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா 25ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 61ன்னு சொல்லியிருக்கு. இந்த 61 அப்படியே பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 22ஆந்தேதி ஏசியில் வந்து 61 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அதே மெத்தடில் அடுத்து நவம்பர் மாதம் 23ஆந்தேதி ஒரு நாள் கேப் விட்டு 52ன்னு சொல்லியிருக்கு. இந்த 52 வந்து அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஏபியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபியில் 52ன்னு வரும்போது சிபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 4ன்றதுனால இந்த 3ல் மேக் பண்ணும்போது 524 அப்படின்ற வந்து கிடைக்கிது. இந்த 524 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏபிஎஸ்சிபிஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 52 25 அப்படின்ற வந்து ட்ரை பண்ணுங்கள். சிபோல் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க 4 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3ல் பார்த்திங்க அப்படின்னா 524 அப்படின்ற வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஒரு கெஸிங் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 10ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 10. இது அப்படியே டிசம்பர் மாதம் 10ஆந்தேதி 10ன்னு அடிச்சிட்டாங்க. 10ஆந்தேதி 10ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. அடுத்து அக்டோபர் மாதம் 20ஆந்தேதி பார்த்திங்க அப்படின்னா 909 909ன்னு இருக்குது. இது அப்படியே 99ன்ற நம்ம எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 85 85க்கு 85 அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதே மெத்தடில் அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் அக்டோபர் மாதம் 22ஆந்தேதி 61ன்னு இருக்குது. இந்த 61 561ன்னு சொல்லி இன்றைக்கி ப்ளே பண்ணிட்டாங்க. அதே மெத்தடில் அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 80ன்றனால பிசியில் வந்து 80ன்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசியில் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏபோல் நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6ன்றதுனால இந்த 3ல் மேக் பண்ணும்போது 680 அப்படின்ற வந்து கிடைக்கிது. இந்த 680 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிஎஸ்சி மட்டும் செப்பரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 8008 அப்படின்ற வந்து ட்ரை பண்ணுங்கள். 3ல் மேக் பண்ணும்போது 680 அப்படின்ற வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3D நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 798 அப்படின்ற நம்பர் வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது. ஏபிஎஸ்சிபிஸில் 98 89 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் 21ஆந்தேதி 44 இருக்குது. 44க்கு அப்படியே 44 எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 90க்கு 90. இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா 40 41 40 41 40ன்ற நம்பர் தான் அப்படியே இறங்க வாய்ப்பு இருக்குது. 90க்கு அப்படியே 2 மாதம் கேப் விட்டு செப்டம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 21ஆந்தேதி 90க்கு அப்படியே 90 எடுத்துட்டாங்க. அடுத்து 05ன்னு சொல்லியிருக்கு. 05 வந்து இறங்குச்சு அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்க ஏ போர்டில் வந்து 4 அப்படின்ற வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏபிஎஸ்சிபிஸில் 5005 அப்படின்ற நம்பரும் இந்த 3ல் மேக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 450 அப்படின்ற மாதிரி கிடைக்கிது. 450 அப்படின்ற மாதிரி 3 நம்பரில் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 769 அந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா 239 அப்படின்ற நம்பர் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 239 அப்படின்ற நம்பர் வந்து 3 நம்பரில் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்சிபிஸில் 2332 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து 3ல் திரும்ப கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். 239 அப்படின்ற நம்பரும் 450 அப்படின்ற நம்பரும் 798 அப்படின்ற நம்பரும் 680 அப்படின்ற நம்பரும் 524 அப்படின்ற நம்பரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோட கெஸிங். உங்கள் கெஸிங் நான் சொல்லிட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கெஸிங் என்ன பண்ணுறது கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைய நாள் இணையநிலைமை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நண்பா. நன்றிகள் பல.